வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங் 3674 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3640 ஸ்டாப் லாஸை வச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது சைடாக மூவ் ஆகி தொடர்ந்து சரிவு செஞ்சிச்சு. ஸ்டாப் லாஸ் பக்கமாகவும் வந்து 2-3 முறை ஸ்டாப் லாஸையும் ட்ரிகர் பண்ணிவிட்டு 650 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் ஓரளவு சப்போர்ட் எடுக்கும்னு எதிர்பார்த்தோம். கடந்த 2 ட்ரேடிங் செஷன்ஸ், அதாவது 29-30 பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருந்தது. இதோடைய ஒரு காரணம் இயர் எண்டு, அதனால் நிறைய ட்ரேடர்ஸ் வெளிநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் மிக குறைவாக இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3660க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னா 3660 தான் நம்ம நல்ல சப்போர்ட்டை வச்சு கடந்த வாரம் முழுவதுமே நம்ம ஒரு அடிப்படையான சப்போர்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு வரோம். இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்து ஒரு முறை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணியிருந்தாலோ, இதுக்கு கீழே 2 முறை, ஒரு முறை 29ஆம் தேதி இது பக்கமாக க்ளோஸ் ஆகிருந்தது, 30ஆம் தேதி இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்குற சமயத்தில் மறுபடியும் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிற காரணத்தினால 3660க்கு மேலே ஓப்பன் ஆகிற காரணத்தினால இன்னும் ஒரு வாய்ப்பு பையர்ஸ்க்கு கொடுக்கலாம். 3640 அதே 640 ஸ்டாப் லாஸை வச்சு பையிங்க்கு சாதகமாக இருந்து மார்க்கெட் 3700 தொடும், இல்லை அதுக்கு மேலே போகும்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா 3680க்கு மேலே ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்தாலே போதும். 3640 கீழே வராத வரைக்கும் நம்ம பையிங்க்கு சாதகமாக தான் இருந்து ஆகணும். 640 கீழே வந்ததுன்னா ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மாற்றங்களை பார்த்து ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை. கடந்த போன வாரம் என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான் திருப்பி ஃபாலோ பண்ண போகிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.